வணக்கம். சினி மினி மக்கள் திலகம் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறேன். எம்ஜிஆர் எந்த அளவிற்கு அருமையான மனதை கொண்டவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவருக்கு பொன்மனச் செம்மல் அப்படின்ற பட்டம் அந்த காலத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்ஜிஆரை பற்றிய ஒரு அருமையான தகவல் இது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, பாலமுருகன் எழுத்தாளர். சிவாஜி சார் நடித்த பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். சிவாஜி சார் கதாநாயகனாக நடித்து பாலமுருகன் சார் கதை வசனம் எழுதி அப்படின்னா அந்த படம் 100 days ஓடும். அந்த அளவுக்கு மகத்தான பல வெற்றி படங்களுக்கு கதை எழுதியவர் பாலமுருகன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் இருக்குல்ல, அதுக்கு பாலமுருகன் சார் தான் கதை வசனம். அவர் ஸ்டோரி டைலாக் எழுதி அந்த படம் 175 நாள் ஓடிச்சு. சில்வர் ஜூப்ளி. பட்டிக்காடா பட்டணமா எந்த அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கலைச்செல்வி ஜெயலலிதா 2 பேரும் எக்ஸ்ட்ரானரியாக நடித்து மகத்தான வெற்றியை அந்த திரைப்படம் புரிந்தது அப்படின்ற விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரியும். எங்கள் ஊர் ராஜா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கதாநாயகன் நடித்த படம். அந்த படம் 100 days ஓடி மிகப்பெரிய சரித்திரத்தை புரிந்தது. அந்த எங்கள் ஊர் ராஜா திரைப்படத்தினுடைய கதையையும் உரையாடலையும் எழுதியவர் பாலமுருகன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த ராமன் எத்தனை ராமனடி அந்த திரைப்படம் 100 days ஓடின படம். அந்த திரைப்படத்திற்கும் கதை வசனத்தை எழுதியவர் பாலமுருகன். சிவாஜி சார் நடித்து ஜெயலலிதா கதாநாயகன் நடித்து மாறுபட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிய திரைப்படம் பாட்டும் பரதமும். அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். சிவாஜி சார் கதாநாயகனாக நடித்த அன்பு கரங்கள் அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். அதற்கு பிறகு பாலமுருகன் கதை வசனம் எழுதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம் ராஜபாட் ரங்கதுரை. சிவாஜி இல்லாமல் கூட நிறைய படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. பர்டிகுலர்லி துணைவன் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்து 100 நாட்கள் ஓடிய அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்னு ஒரு படம், தேவராஜ் மோகன் டைரக்ஷன். அவங்க டைரக்ட் பண்ண முதல் படம். அந்த திரைப்படத்திற்கு ஜி.கே. வெங்கடேஷ் இசையமைப்பாளராக இருக்க, ஜி.கே. வெங்கடேஷனுடைய உதவியாளராக பணியாற்றியவர் இளையராஜா. அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். அந்த படம் 100 நாட்கள் ஓடியது. ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த மாணவன் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த படம். அந்த படத்திற்கும் கதை வசனம் எழுதியவர் பாலமுருகன். இப்படி பாலமுருகன் சாரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அவர் நல்ல பழக்கம். அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க பசங்களில் நானும் ஒரு பையன் மாதிரி. அவங்க வீட்டிலேயே உட்காருவேன். அவங்க மனைவி அவங்க பசங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். பாலமுருகன் சார் கூட எவ்வளோ நேரம் வேணாலும் பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க வீட்டிலையே நான் சாப்பிடுவேன். அந்த அளவிற்கு பாலமுருகன் சார் எனக்கு ஒரு தந்தை மாதிரி. பல விஷயங்களையும் அவர்கிட்ட போய் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவேன். அப்படி இருக்கும்போது பாலமுருகன் சார் சொன்ன ஒரு விஷயந்தான் எம்ஜிஆர் ரிலேட்டட் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அது ஒரு நல்ல மேட்டர். என்னன்னா, சிவாஜி சார் படம் பட்டிக்காடா பட்டணமா ஷூட்டிங் சத்யா ஸ்டுடியோவில் நடந்துட்டுருக்கு. பட்டிக்காடா பட்டணமா ஷூட்டிங் போது எம்ஜிஆருடைய ஸ்டுடியோ இல்லையா அது, அங்கே சிவாஜி ஹீரோவாக நடிக்கிற படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வரும்போது படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. எம்ஜிஆர் ஒரு நாள் அந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கார். அந்த ரூமில் அவர் இருக்கார். அன்னைக்கு சிவாஜி சார் சீன் இல்லை. சிவாஜி சார் அங்கே நடிக்கும்போது எம்ஜிஆர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருந்தார். எம்ஜிஆருடைய ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை சிவாஜி சாருக்கு கொடுக்க சொல்லி சிவாஜி மேக்கப் போடுறது அப்படி இப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே எம்ஜிஆருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அறை, எம்ஜிஆருடைய படப்பிடிப்பு அதெல்லாம் நடந்து அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் எந்த அறைகளில் மேக்கப் போடுவாரோ அந்த ரூமை சிவாஜிக்கு படம் முழுக்க கொடுத்துடணும். நான் மேக்கப் போடுற அந்த ரூமில் தான் சிவாஜி படம் ஃபுல்லாகவே மேக்கப் போடணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக எம்ஜிஆர் சொல்லிட்டார். அந்த எம்ஜிஆர் ஒப்பனை போடக்கூடிய அந்த அறை இருக்குல்ல, அதை தான் சிவாஜிக்கு ஒதுக்கப்பட்டு சிவாஜி சார் அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த படம் முடிகிறது வரை அங்கே படப்பிடிப்பு எவ்வளோ நாட்கள் நடந்துச்சோ அது வரை சிவாஜி சார் மேக்கப் எம்ஜிஆருக்கு மேக்கப் போடக்கூடிய அந்த அறையில் அமர்ந்து கொண்டு தான் சிவாஜி சாருக்கு மேக்கப் போட்டாங்க அப்படின்றது ஒன்று. இது போக ஒரு நாள் சிவாஜி சார் சீன் அன்றைக்கி இல்லை, மற்ற ஆர்டிஸ்ட் நடிக்கக்கூடிய காட்சிகள் படமாக்கிட்டு இருக்காங்க. பாலமுருகன் அந்த படத்துக்கு கதை வசனம் அப்படின்போது ஷூட்டிங் நடக்கும்போது டெய்லி போகணும்ல, அங்கே உட்காந்து பாலமுருகன் சார் ஏதோ வசனத்தை எழுதிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு தகவல் வருது, இது மாதிரி எம்ஜிஆர் அங்கே எம்ஜிஆர் தன்னுடைய அறையில் அவர் இருக்கார். எம்ஜிஆர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அப்படின்ற மாதிரி பாலமுருகன் சார்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு, இல்லை அவர் ரூமில் இருக்கார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அப்படின்ற மாதிரி. அப்போ நானே வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எம்ஜிஆர் ரூமுக்கு பாலமுருகன் போயிட்டார்.
இவர் அங்கே வந்திருக்காருன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சோடனே எம்ஜிஆர் வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். பாலமுருகன் சார் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. பாலமுருகன் எம்ஜிஆரை பார்த்த உடனே எம்ஜிஆர் படத்துக்கு பாலமுருகன் எந்த படத்துக்கும் எழுதுனதே கிடையாது. சிவாஜியினுடைய பல மகத்தான வெற்றி படங்களுக்கு பாலமுருகன் எழுதியிருக்கிறார். பாலமுருகன் கதை அப்படின்னாலே சிவாஜி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய படம். சிவாஜி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய படம் அப்படின்னாலே கதை வந்து பாலமுருகனா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு சூழல். என்னென்னா பாலமுருகன் கதை எழுதி பி. மாதவன் இயக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் வரிசையாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயம். எம்ஜிஆர் படத்துக்கும் பாலமுருகனுக்கும் சம்மந்தமே இல்லை. எம்ஜிஆர் படத்துக்கு எந்த படத்துக்கும் அவர் கதை எழுதுனதே கிடையாது. அந்த பாலமுருகனை எம்ஜிஆர் பார்க்கணுன்றாரு. யோசிச்சு பாருங்கள். இப்போ பாலமுருகன் சார் போகிறாரு, இவர் அங்கே வந்திருக்காருன்னு சொல்லி தகவல் கிடச்சோன்னா எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார், ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் உள்ளே இருந்துகிட்டே சொல்லலாம்ல, சரி அவர் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படிலாம் இல்லை, எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார். பாலமுருகன் சார் எம்ஜிஆரை பார்த்த உடனே கும்பிடுறாரு. வணக்கம், நான் பாலமுருகன் அப்படின்றாரு. வணக்கம், நான் பாலமுருகன் அப்படின்னு சொல்லி பாலமுருகன் சார் சொல்கிறார். இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்றதை நீங்கள் யோசிங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லுவார், அப்படி தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வணக்கம், நான் எம்ஜி ராமச்சந்திரன். யோசிச்சு பாருங்கள். பாலமுருகன் சார் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். என்ன சொல்கிறா, உண்மையாகவே அவர் பெரிய ஆளுங்க. நான் வந்து வணக்கம் பாலமுருகன் நான் சொல்கிறேன், அவர் வணக்கம்னு சொல்லியிருக்கலாம், அதோட எடுத்துக்கலாம். எம்ஜிஆர்னா தெரியாதா, எம்ஜி ராமச்சந்திரன்னா தெரியாதா? அவர் சொல்கிறாரு வணக்கம் சொல்லிவிட்டு, வணக்கம் நான் எம்ஜி ராமச்சந்திரன்றாரு. உண்மையிலே பெரிய விஷயங்க. அவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராகலாம் இருந்தார் அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய குணம், அவருடைய பிஹேவியர், அவருடைய அந்த தனித்துவ தன்மை இருக்குது பாருங்கள், இதுதான். அவர் இப்படி சொன்ன உடனே என் கண்ணில் அப்படியே கசிஞ்சிருச்சுன்றாரு, கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. எனக்கே இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாலமுருகன் சார் என்கிட்ட சொல்லும்போது எனக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இவ்வளோக்கு நான் சிவாஜி கணேசனுடைய வெறித்தனமான ரசிகன். பாலமுருகன் சார் இப்படி சொன்ன உடனே என்ன சார் இது இப்படிப்பட்ட சம்பவமா, சே கிரேட், மிகப்பெரிய மேட்டராக இருக்கே. இது கேட்கும்போது எனக்கே எம்ஜிஆர் மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை உண்டாகுது. நீங்கள் வந்து வணக்கம் பாலமுருகன் சொன்னோன்னே அவர் வந்து வணக்கம் நான் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு பாருங்க, கிரேட் மேட்டர். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம், இதெல்லாம் சாதாரண மேட்டர் கிடையாது. இயல்பாகவே அவர்கிட்ட வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் அவருடைய உடம்போடையே மனசோடையே ஒட்டி இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இன்றைக்கி பாலமுருகன் சார் இல்லை, நம்மளை விட்டு போயாச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆரும் இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்ற அந்த அருமையான இனிய சம்பவத்தை கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அரிய அருமையான சம்பவத்தை உங்களிடம் நான் கூறுகிறேன்.